அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து சுகத்தோடு பலத்தோடு கூட நடத்த தேவன் விரும்புகிறார். அதற்காகத்தான் நாங்கள் இந்த சுகமளிக்கும் செய்தியை உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் பகிர்ந்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் சமீபத்திற்கும் அல்ல, தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு பலத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். கர்த்தருடைய சித்தமும் அதுமாக இருக்கிறது. நீங்கள் ஒருவரும் பலன் இல்லாதவர்களாய் போய்விடக்கூடாது. நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை, கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து நீங்கள் இந்த பூமியிலே ஒரு நல்ல பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும். அதுதான் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அதற்காகத்தான் இன்றைக்கும் இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த செய்திக்கு முன்பதாக கூட என்னோடு கூட இணைந்து இந்த பாடலை பாடுங்க. நம்முடைய தேவன் வழி தப்பி திரிந்த பொழுது நமக்கு நல்ல நேசராக வந்து நம்மை மீட்டெடுத்தார். இந்த உலகத்திலே தேவனை அறியாதபடி உலக காரியங்களில் நாம் திரிந்த பொழுது நம்முடைய கர்த்தர் நம்மை மீட்டெடுத்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்து கர்த்தர் அற்புதமாய் சுகத்தையும் பலனையும் ஆசீர்வாதங்களை கொடுத்து நடத்துகிறார். அந்த விசுவாசத்தோடு கூட என்னோடு இணைந்து இந்த பாடலை நீங்கள் பாடுங்க. அப்பொழுது கர்த்தருடைய அந்த மகிமையின் பிரசன்னம் உங்கள் மத்தியில் இறங்கி வரும். மகிமையின் பிரசன்னம் இறங்கி வருவது மட்டுமல்ல, கர்த்தர் உங்களுடைய சரீரத்தில் எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன வியாதி இருக்கிறது, ஒருவேளை கழுத்தை திருப்ப முடியாதபடி கழுத்து வலியா, தோள்பட்டையை தூக்க முடியாதபடி தோல் வலியா, இல்லை கால்களை மடக்க முடியாதபடி கால்களில் மூட்டு வலியா, இல்லை உங்களுடைய சரீரத்தில் சர்க்கரை வியாதியா, இல்லை இரத்த அழுத்த வியாதியா, இல்லை மற்றும் இருதய அடைப்பா, எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், நுரையீரல்களில் உங்களுக்கு ஏதாவது மூச்சு விடுவதற்கோ இல்லை மற்றும் எல்லாற்றுக்கும் மேலாக கேன்சர் வியாதியோ எதுவாக இருந்தாலும் என் தேவன் அவரை நோக்கி பாருங்க. நீங்கள் எனக்கு வழியே தெரியலை, நான் எங்கே செல்வது, என்னுடைய வேதனையை யாரிடத்தில் நான் கொட்டுவது என்று நீங்கள் தவித்து கொண்டிருந்தால், இந்த செய்தியை கேட்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்வது, தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேய்ப்பராக தகப்பனாக இருந்து உங்களை ஆறுதல் படுத்துகிறார். சுகத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்னோடும் பாஸ்டர் டாக்டர் சீலாவோடும் இணைந்து இந்த பாடலை பாடுங்க. பாடலை பாடுகின்ற பொழுதே கர்த்தர் வார்த்தையை அனுப்பி உங்களை சுகமாக்குவார். ஹல்லேலூயா. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டிலே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டிலே. கலங்கினேன் நீர் என்னை கண்டீர், பதறினேன் நீர் என்னை பார்த்தீர். கலங்கினேன் நீர் என்னை கண்டீர், பதறினேன் நீர் என்னை பார்த்தீர். கல்வாரியின் அண்டை வந்தேன், பாவம் தீர நான் அழுதேன். கல்வாரியின் அண்டை வந்தேன், பாவம் தீர நான் அழுதேன். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டிலே. என் காயம் பார்த்திடு என்றே, உன் காயம் ஆறிடும் என்றே. என் காயம் பார்த்திடு என்றே,
உன் காயம் ஆறிடும் என்று நம்பிக்கையோடு நீ வந்தால் துணையாக இருப்பேனே என்று நம்பிக்கையோடு நீ வந்தால் துணையாக இருப்பேனே என்று பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே நல்ல நேசராக வந்து என்னை மீட்டிரே. இந்த பூமியிலே பாதை தெரியாத ஆட்டை போல வாழ்ந்து கொண்டு இருந்த நான் என்னுடைய பிரச்சனைக்கு, என்னுடைய வேதனைக்கு, குடும்பத்தில் நடந்த உயிரிழப்புகளுக்கு யார் பதில் சொல்வார்? வழியே இல்லை என்று அலைந்த பொழுது ஒரு நல்ல நேசராக இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்து என்னை மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா! அந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா! நீங்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தால், தீராத வியாதியா, கேன்சர் வியாதியா, கிட்னியுடைய என நீங்கள் தொடர்ந்து அதுக்காண்டி டயாலிசிஸ் எடுத்துக்கொண்டு இருக்கீங்களா? இல்லை ஹார்ட்டில் பிளாக்கேஜ் இருக்கிறதா? மூட்டு வழியா நடக்க முடியவில்லையா? இல்லை தோள்பட்ட வியாதியா? இல்லை கழுத்து வழியா? எப்படிப்பட்ட வழியாக இருந்தாலும் அந்த அன்பு நேசர் உங்கள் அருகிலை தேடி வந்து உங்களை சுகமாக்கக்கூடியவராய் இருக்கிறார், உங்களை குணமாக்கக்கூடியவராய் இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். ஹல்லேலூயா! விசுவாசிங்க. அதனால தான் விசுவாசத்தோடு என என் காயம் பார்த்துடு என்றீர், உன் காயம் ஆற்றுவேன் என்றார். ஹல்லேலூயா! நாம் செய்ய வேண்டியது இந்த கல்வாரியை நோக்கி பார்ப்பதுதான். நாம் செய்ய வேண்டிய காரியம் முதலாவது நம்ம ஒரு ஸ்டெப் வைத்தா அந்த தேவன் இறங்கி வந்து 10 ஸ்டெப் இறங்கி வந்து நம்மை தூக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய காயத்தை நோக்கி பாருங்க. உங்களுக்கு பிரச்சனைகள், பாடுகள், வியாதிகளா? நீங்க பார்க்க வேண்டிய காரியம் இயேசுடைய காயங்கள். இயேசு சிலுவையிலே தொங்கினாரே, அவருடைய காயங்களை பாருங்க. அவருடைய காயங்களை பார்த்தா அவர் உங்களை குணமாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா! அதற்கு ஆதாரமாக இன்றைக்கு வேத வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இன்றைக்கு வியாதிக்கு காரணம் என்ன? பாவம். ஐயா, நான் பாவி, இயேசு என்னை மன்னிப்பாரா? எனக்கு பாவ விமோச்சனம் உண்டா? எனக்கு மறுவாழ்வு உண்டா? என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா என்று நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். உங்கள் கேள்விக்கு பதில் தெரியாமல் இருக்கலாம். நீ உலகத்தினுடைய அந்த சிற்றின்பங்களை, உலகம் தரக்கூடிய அந்த மயக்கங்களை நோக்கி ஓடாதீங்க. இயேசு உங்களுடைய சகல பாவத்தையும் நீக்கி உங்களை அவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? சுத்திகரித்து நீதிமானாய் அவருடைய பிள்ளையாக மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா! நீங்கள் வர வேண்டியது கல்வாரி அண்டை வர வேண்டும். கல்வாரி அண்டை வந்து, நான் பாவி, நீர் உலக இரட்சகர், என்னுடைய பாவங்களுக்காக நீ அடிக்கப்பட்டு மரித்து அடக்க செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினீர், நீரே இரட்சகர் என்று வாயில் அறிக்கையிடுகின்ற பொழுது அவருடைய பிள்ளையாய் மாறுறீங்க. கர்த்தர் உங்களுடைய காயங்களை ஆற்றக்கூடியவராக இருக்கிறார். பல ஏற்பாட்டிலே விருந்து ஒரு வசனத்தை உங்களோட வசனத்தை எரேமியா 8வது அதிகாரம் வசனம் 22 கிளையாத்திலே பிசினி தைலம் இல்லையோ, ரணவைத்திலும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சுஸ்தமடையாமல் போனால்? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, கீழையாத்திலே பிசினி தைலம் இல்லையோ, ரணவைத்திலும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சுஸ்தமடையாமல் போனால்? ஹல்லேலூயா! இஸ்ரவேல் தேசத்தில் கிளையாத் என்று சொல்லக்கூடிய ஒரு மலை பிரதேசம் உண்டு, புரியுங்களா? அங்கே விசேஷமாக இந்த பிசினி தைலம் தரக்கூடிய ஒரு மரம் இருக்கிறது. பிசின் தரக்கூடிய அந்த மரத்தை வெட்டினாங்கனாக்கா அந்த மரத்திலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த பிசின் தைலம் நன்றாக வாசனை வீசக்கூடியது. அது எப்படிப்பட்ட அந்த வியாதிகளையும், அநேக வியாதிகளை குணமாக்கக்கூடிய ஒரு பிசினி தைலமாக அது இருந்தது. தெய்வீக சுகத்தை கொடுக்கக்கூடிய, வியாதிகளை குணமாக்கக்கூடிய அந்த மரமாக அது இருந்தது, புரியுங்களா? அதனால்தான் பார்க்குறோம், இன்றைக்கு நம்ம அநேக மலை பிரதேசங்களே நீங்கள் பார்க்கலாம். மூணார், ஊட்டி, கொடைக்கானல் பகுதிகளிலே
யூக்கலிப்டஸ் மரம் வளர்ந்து இருக்கும். அந்த மரத்தில் இருந்து என்ன செய்வாங்க, தைலத்தை எடுப்பாங்க. அதை எடுத்தால் அநேக சரீரத்தில் தலைவலி, ஏன்னா வலி நிவாரணம் கொடுக்கக்கூடியதாக, அது பார்த்தீங்கன்னாக்க அது ஒரு மருந்தாக அது பயன்படக்கூடியதாக, தலைவலிக்கு நிவாரணம் கொடுக்கக்கூடிய மருந்தாக அதை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த கிளையாத் மலையில் உள்ள அந்த பிசின் தரக்கூடிய மரத்தை பார்க்கிலும் இந்த யூக்கலிப்டஸ் மரத்தை பார்க்கிலும் கல்வாரி மரம் உங்களுடைய மரண வியாதியை நீக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க எப்படிப்பட்ட வியாதியோடு இருந்தாலும் கல்வாரியை நோக்கி பாருங்க, கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்க. அந்த கல்வாரி சிலுவையில சிந்திய இயேசு உங்களுடைய பாவங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா! அதுதான் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நம்ம பழைய ஏற்பாட்டிலிருந்து எப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மரத்தினுடைய காரியங்களை பார்த்து அவர்கள் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். சரிங்களா? என்னாகமம் 21ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே வந்து கொண்டு இருக்கிறாங்க. வந்த பொழுது என்னாகமம் 21ஆவது அதிகாரம் வசனம் 4 பார்க்கிறோம். அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழிய நிமித்தம் ஜனங்கள் மனம் மடிவடைந்தார்கள். பாருங்க, அவங்க மனசுல என்ன எடுத்தாங்க, ஏண்டா இப்படி நடந்து வரோம் ஏன்னு சொல்லி மனசுல மனமடிவு அடைந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மனமடிவு அடைந்த உடனே கர்த்தர் இவ்வளவு அற்புதங்களை செய்தாரே, அவரை ஒரு தகப்போடு தோளிலே சுமப்பது போல சுமந்து கொண்டு வராரு. தாய் என ஒரு பிள்ளைக்கு ஆகாரம் ஊட்டுவது போல அனுதினம் மன்னாவை கொடுக்கிறார், தண்ணீரை கொடுக்கிறார், வெயில் தாக்காதபடி மேகஸ்தம்பத்தை கூட அனுப்புகிறார். அதே போல இரவில் குளிர் தாக்காதபடி அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்புகிறார். அந்த காரியங்களையெல்லாம் அவர்கள் மனதில் நினைக்காதபடி மனதில் ஒரு சலிப்பு, மனம் மடிவடைந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது வேத வசனத்தில். இஸ்ரவேல் ஜனங்கள் உடனே என்ன பண்ணாங்க பாருங்க. என்னாகமம் 21:5 ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனதில் சலிப்பு வருகின்ற பொழுது, ஏன்னா ஒரு மனதில் ஒரு உற்சாகம் இல்லாமல் வெறுப்பு வருகின்ற பொழுது என்ன உண்டாகிறதுனா, மற்றவர்களை சபிக்கக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசக்கூடியவர்களாக நீங்கள் மாறி விடுறீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அதுதான் கர்த்தருக்கும் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்களாம். புரியுங்களா? அவர்கள் என்ன சொன்னாங்க, நாங்கள் இங்கே சாகும்படியா எங்களை வனாந்திரத்தை அழைத்து கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி அவர்கள் கர்த்தருக்கும் மோசேக்கு விரோதமாக பேசினார்களாம். பேசினவுடன் என்ன காரியம் ஏற்பட்டது பாருங்க. என்னாகும் 21:6 அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள் அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினாலே இஸ்ரவேலுக்குள் அநேக ஜனங்கள் செத்தார்கள். பாருங்க, கர்த்தருக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக, கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசிய பொழுது என்ன நடைபெற்றது என்றால், கொள்ளிவாய் சர்ப்பத்தை கர்த்தர் அனுப்பினார். அனுப்பிய பொழுது என்ன செய்யப்பட்டது? அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் அவர்களை கடித்ததினாலே இஸ்ரவேலில் அநேக ஜனங்கள் செத்தார்கள். புரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தடையாக இருக்கக்கூடிய காரணம் என்ன? விரோதமாய் பேசுவது, தேவனை சவிப்பது, தேவனுக்கு விரோதமாய், கர்த்தருடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் நம்ம விரோதமான காரியங்களை நம் வாயில பேசுகின்ற பொழுது அது ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செத்தார்கள், மடிந்தார்கள் என்று பார்க்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு அது ஒரு தடையாக இருக்கிறது. அதனால் தான் நீதிமொழிகள் 18ஆவது அதிகாரம் வசனம் 20-21 அவனவன் வாயின் பலனால் வயிறு நிரம்பும், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதவசனம் சொல்கிறது. அதனால் மரணத்தை குறித்து நீங்க பேசுனீங்கன்னா, வெறுப்பை குறித்து, பிசாசுக்கு இடம் கொடுத்து அந்த வார்த்தைகளை பேசினா மரணம் தான் வரும். நாங்கள் இங்கே சாகவா வந்த வனாந்திரத்தில் பேசுனீங்க, செத்தார்கள். அங்கே சொன்ன என்ன சொல்றாங்க பாருங்க, நாங்கள் சாகும்படியா இந்த வனாந்திர தேசத்துக்கு வரப்பண்ணினது என்ன? சாகும்படியான என்ன சாவை குறித்து தான் பேசுகிறேன். வனாந்திரத்திலே கொள்ளிவாய் சர்ப்பங்கள் இருந்தது, அது கடித்து சேர்த்தார்கள். கர்த்தர் அதற்கு காரணம் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளை, நீங்கள் நினைக்கலாம், இவங்க மரணத்தை குறித்து பேசுகிறாங்க, ஆண்டவரே
எவ்வளவு கர்த்தர் அற்புதங்களை செய்தார். 10 வாதைகளை நீக்கினாரு. ஆண்டவர் செங்கடலை பிளந்தாரு. அவர்கள் வனாந்திரத்தில் அற்புதமாக எல்லாத்தையும் கொடுத்து நடத்தி கொண்டு வராரு. ஆனால் அதெல்லாம் நன்றி மறந்து விரோதமாய், கர்த்தருக்கு விரோதமாய், தன்னை படைத்தவருக்கு விரோதமாய், சிருஷ்டி விரோதமாய் பேசுகிறான். பேசிய பொழுது அவர்கள் நாங்கள் சாகும்படியாக இந்த வனாந்தர தேசத்துக்கு கொண்டு வந்தீர்கள் சொன்ன பொழுது அங்கே கொள்ளிவாய் சர்ப்பங்கள் ஏற்கனவே இருந்தது. அது கடித்து அவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு தூரமாய் போனார்கள். மழை பெய்து கொண்டிருக்கிறது. குடையை பிடித்து கொண்டு நீங்கள் போறீங்க. குடைக்குள் உங்கள் சரீரம் அபாயம் இருக்கிற வரை அந்த அபாயம், வெளியே அபாயத்திலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். அந்த குடையை விட்டு உங்களுடைய சரீரத்தினுடைய பாகங்கள் வெளியே சென்றால் அபாயம். புரியுங்களா? கல்மழை பெய்யலாம். சரீரத்துக்கு அபாயம்தான். அப்போ உன்னதமானவருடைய மறைவில் இருக்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு, அந்த அடைக்கல பட்டணத்தில் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு பாதுகாப்பு. சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குகின்ற பொழுதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. அப்போ தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்த பொழுது அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் இவர்களை கடித்து செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயின் இடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கு விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். என்னாகும் 21:7 பாருங்க. இப்போ ஜனங்கள் புரிஞ்சிட்டாங்க, கர்த்தருக்கும் உமக்கு விரோதமாக பேசினதுனால தான் இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் என்ன செய்து எங்களை பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை என்ன செய்தது? தீண்டியது. அதனால இது சர்ப்பத்திலிருந்து விடுதலை எங்களுக்கு வேண்டும், சர்ப்பக்கடியிலிருந்து என்று விண்ணப்பம் பண்ணும்படியாக மோசையின் இடத்தில் கேட்டார்கள். கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். கர்த்தர் சொல்றார் பாருங்க. மோசை கிட்ட சொல்கின்ற பொழுது அவங்க கேட்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் அவங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கக்கூடியவர். அதனால மோசைகிட்ட கேட்காங்க. கர்த்தர் பதில் சொல்றாரு, ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து அது ஒரு மரத்தில், ஒரு கம்பத்தில் தூக்கி வை. அப்போ யார் கடிக்கப்பட்டு விஷம் ஏறினதோ அந்த கடிக்கப்பட்டவர்கள் அந்த மரத்தில் தூக்கப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தா பிழைப்பார்கள். என்னாகும் 21:9 அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த பொழுது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் என்று சொன்னார். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பாருங்க சொல்றாரு அதற்கு தீர்வை. தேவன் முழுவதுமாக ஜனங்கள் மடிந்து போவது கர்த்தருடைய பிரியமல்லங்க. வாக்கு கொடுத்தார். கர்த்தர் சொர்க்கத்தில் இருந்த தேவன் வானத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா! யாத்திரை 3:8 பார்க்கிறோமே. கர்த்தர் நினைச்சாரு, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று வாக்கு கொடுத்தாரு. அந்த ஜனங்களை அந்த சர்ப்பத்தினுடைய அந்த விஷக்கடியிலிருந்து, அந்த சாவிலிருந்து அவர்களை பாதுகாக்க கர்த்தர் நினைச்சாரு. அந்த வெண்கல சர்ப்பத்தை செய்து அதை மரத்தில் தூக்கி வைத்து அதை பார்க்கிற ஒவ்வொருவனும் என்ன செய்தாங்க? அதை அப்பொழுது பிழைப்பான் என்று சொன்னார். ஹல்லேலூயா! மோசே அப்படியாக செய்தான். அப்ப அந்த சர்ப்பம் கடித்த ஒவ்வொருவரும் அதை பார்த்து பிழைத்தார்கள். இப்போ எனக்கு கடித்திருந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன்? என் மனைவி பார்த்தியப்பா, நீ அந்த வெண்கல சர்ப்பத்தை மோசை தூக்கி வைத்திருக்கிற மரத்தில் அதை பாரு என்று சொன்னால் நான் பிழைக்க முடியாது. யார் கடித்ததோ அவங்க பார்த்தா தான் அவங்க பிழைக்க முடியும். இன்றைக்கு உங்களுக்கு ரட்சிப்பு வேண்டுமா? நீங்க தான் ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே என்னை ரட்சியும், பாவங்களை மன்னியும், நீ தான் சொந்த ரட்சகர் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன், நீ அடக்கம் செய்யப்பட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினீர் என்பதை நான் வாயில் அறிக்கையிடுகிறேன் என்று நீங்க சொன்னா தான் நீங்க ரட்சிக்கப்படுவீங்க, நீங்க பரலோகம் செல்வீங்க. உங்களுக்காக உங்க மனைவியோ தகப்பனோ தாயோ அவங்களுடைய அந்த அறிக்கை அல்ல, அவங்க பாவ மன்னிப்பு உங்களுக்காக கேட்பது அல்ல. நீங்க உங்களுக்கு சர்ப்பம் கடித்திருந்தா நீங்க நோக்கி பார்த்தா தான் நீங்க பிழைப்பீங்க. ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் இயேசு சொன்னார், என் காயம் பார்த்திடு என்றீர், உன் காயம் ஆறிடும் என்றீர். என் காயம் பார்த்திடு என்றீர், உன் காயம் ஆறிடு என்றீர். நம்பிக்கையோடு நீ வந்தால் துணையாகவே இருப்பேனே என்றீர். நம்பிக்கையோடு நீ வந்தால் துணையாகவே இருப்பேனே என்றீர். பாதை தெரியாத
ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டிரே. இஸ்ரவேல் ஜனங்களை அன்றைக்கு கர்த்தர் அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் தீண்டிய ஜனங்கள் அங்கே வெண்கல சர்ப்பத்தை தூக்கி நிறுத்தின, அந்த வெண்கல மரத்தில் தூக்கி நிறுத்தின அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்த பொழுது அவர்கள் பிழைத்தார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வியாதியிலிருந்து குணமாக வேண்டுமா? நீங்கள் தான் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். இயேசுவை நீங்க தான் நோக்கி பார்க்கணும். அவர்தான் உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தொங்கி ரத்தத்தை சிந்தி அவர் உங்களை எல்லா சாபத்திற்கும் வியாதிக்கும் நீங்களாக்கி மீட்டெடுத்து இருக்கிறார். கலாத்தியர் 3வது அதிகாரம் வசனம் 13 சொல்லப்பட்டது போல, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொன்னபடி இயேசு நமக்காக கல்வாரி சிலுவிலே சாபமாகி ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க சாபத்தோடு வியாதியோடு வாழ்வது கர்த்தருடைய திட்டம் அல்ல. சாபம் வியாதி எல்லாம் சாத்தானுடைய திட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க இன்றைக்கு நோக்கி பார்க்க வேண்டியது கல்வாரி மரத்தை. ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்க, நீங்க அப்பொழுது பிழைப்பீங்க. ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அங்கு கர்த்தர் அற்புதங்களை செய்து 10 வாதைகளை அனுப்பி அந்த பார்வோனுடைய எல்லா தந்திரங்களுக்கெல்லாம் விடுதலையாக்கி கர்த்தர் அவர்களை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு வருகிறார். செங்கடல் இருக்கிறது. செங்கடலை கர்த்தர் பிளந்து அக்கறையில் அவர்கள் வந்தார்கள். வந்து அவர்கள் நடந்து வர்றாங்க. 3 நாட்கள் ஆகிறது. கொண்டு வந்த தண்ணீர் ஆகாரம் எல்லாம் தீர்ந்து விட்டது. இப்பொழுது தண்ணீர் தாகம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிட்டத்தட்ட 20-30 லட்சம் ஜனங்கள் வனாந்தரத்தில் வருகின்ற பொழுது ஜனங்கள் எங்க வர்றாங்க? மாராவிலே வந்த பொழுது வசனம் சொல்கிறது, யாத்திராகமம் 15வது அதிகாரம் வசனம் 23 அவர்கள் மாராவிலே வந்த பொழுது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினாலே அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. பாருங்க, தண்ணீரோடு தாகத்தோடு அந்த வெயில வர்றாங்க. வருகின்ற பொழுது அவங்க அவ்வளவு தாகத்தோடு இருக்கிறது. அங்கே ஒரு லேக் இருக்கிறது. அங்கே ஒரு தண்ணீர் தடாகம் இருக்கிறது. அங்கே செல்கிறார்கள். அங்கே சென்று அவர்கள் தண்ணீர் குடிக்க செல்கின்ற பொழுது அந்த மாரா என்ற தடாகம், தண்ணீர் நிறைந்த தடாகம் கசப்பாக இருக்கிறது. அதனாலே ஜனங்கள் என்ன செய்தாங்க? மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். இப்போ ஜனங்கள் என்ன செய்றாங்க? முறுமுறுக்கிறாங்க. பாருங்களா. ஆனாலும் முறுமுறுத்த பொழுது என்ன நடைபெற்றதுன்னா, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அது அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டார். அங்கே அவர்களை சோதித்து பார்க்கிறோம். புரியுங்களா? கர்த்தர் அங்கே வர்றாங்க. அங்கே வருகின்ற பொழுது பார்த்தீங்கன்னாக்க அந்த மாரா என்ற தண்ணீர் தடாகம் கசப்பா இருந்ததினாலே கர்த்தர் மோசேயின் இடத்தில் வேண்டப்பட்ட பொழுது மோசே சொன்னார், அங்கே ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தை வெட்டி அது தண்ணீரில் போடு. அப்பொழுது அந்த கசப்பான அந்த மாராவின் கசப்பு மதுரமாக மாறும் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, ஒரு மரம் அங்கே வெட்டப்படுகிறது. அந்த மரத்தை வெட்டி அந்த கசப்பு என்பது வியாதியை குறிக்கிறது, சாவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சாவை குறிக்கக்கூடிய அந்த கசப்பான அந்த தண்ணீரை குடிச்சா செத்து போயிடுவாங்க. அவ்வளவு கசப்பு, மாறா என்ற கசப்பு. புரியுங்களா? ஏன்னா அதனால தான் நகோமி சொன்னா மாறா என்று சொல்லி, அது அவருடைய வாழ்க்கையில் கணவன் இறந்து போனா, பிள்ளை இறந்து போனா, கசப்பான வாழ்க்கையோடு நீங்க போய் கொண்டிருக்கிறீங்களா இன்றைக்கு? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்காக வெட்டப்பட்ட மரம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. இந்த மரம் வெட்டப்பட்டு இந்த மரத்தை அந்த தண்ணீரிலே மாறாவு என்ற கசப்பான தண்ணீர் தடாகத்தில் போட்ட பொழுது இந்த மரம் அந்த கசப்பை உறிஞ்சி மதுரத்தை கொடுத்தது. 30 லட்சம் ஜனங்களுடைய தண்ணீருடைய தாகத்தை தீர்த்தது. ஹல்லேலூயா. மரம் என்ன செய்தது? கசப்பை, வியாதியை, மரணத்தை உறிஞ்சி மதுரத்தை கொடுத்தது, ஜீவனை கொடுத்தது, வாழ்வை கொடுத்தது, தண்ணீர் கொடுத்து அவர்கள் ஜீவன் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்காகத்தான் நம்முடைய வியாதிக்காக இயேசு கல்வாரி மரத்திலே தொங்கினார். இயேசு சிலுவையில அவருடைய சரீரம் வெட்டப்பட்டது. கல்வாரி மரத்தில் அவருடைய சரீரம் வெட்டப்பட்டது. கல்வாரி மரத்தில் அவர் வெட்டப்பட்ட காயங்களோடு அவர் தொங்கினார். அந்த காயங்கள் தான் நம்முடைய வியாதிகளை அவர் ஏற்றுக்கொண்டார்.
நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய சுகவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலனையும் ஜீவனையும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று நீங்க தெரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. மரம் என்பது, அதனால் தான் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி பார்க்கிறோம். பார்த்தீங்களா? இதில் பார்க்கிறோம் கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தினால் வரக்கூடிய எல்லா சாபங்களையும் கர்த்தர் நம்மை நீங்களாக்கி நம்மை ஆண்டவர் மீட்டெடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு சாபத்தினால் உங்களுக்கு வியாதியா? என எந்த பிரச்சனை, எப்படி வியாதி இருக்கிறதா? எல்லா வியாதியும் என நீக்கும்படிய அந்த கல்வாரி மரத்தை நோக்கி பாருங்க. 30 லட்சம் ஜனங்கள் அந்த நினைச்சுதாங்க. அன்றைக்கு மோசே தூக்கி வைக்கப்பட்ட அந்த மரத்தை, அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தாங்க. பார்த்த பொழுது அவர்கள் பிழைத்தார்கள், சாவாமல் பிழைத்தார்கள். இன்றைக்கும் கல்வாரி சிலுவையை நீங்கி நோக்கி பார்க்கின்ற பொழுது, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வந்த பொழுது கசப்பான மதுராவினர் தண்ணீரை குடித்து சாக வேண்டும். ஆனாலும் மரம் வெட்டப்பட்டது. மரம் என்ன மரணத்தை உறிஞ்சி அவர்களுக்கு ஜீவனை கொடுத்தது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால இன்றைக்கு தேவனுடைய உங்கள் வாழ்க்கையிலே இயேசு உங்களுக்கு சுகம் கொடுக்க விரும்புகிறார். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, சங்கீதம் 103:3 அவர் என்ன செய்கிறார்? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை குணமாக்குகிறார். இயேசு பாருங்க, அவருடைய ரத்தம் நம்ம நேசிக்கிறது, கரைதிரையற்றவர்களாய் நீதிமானாய் மாற்றுகிறது. அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறாரா, நோய்களை எல்லாம் அவரால் தீர்க்க முடியாத எந்த நோயுமே கிடையாதுங்க. இயேசு எல்லா அக்கிரமங்களையும் எல்லா நோய்களையும் குணமாக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தான் விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும் என்று சொல்லி யாக்கோபு 5:15 பார்க்கிறோம். கர்த்தர் அவனை எழுப்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரா? எபிரேயர் 10:19-20 நாம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, பார்த்தீங்கன்னா மத்தேயு 26:28 இந்த பாவ மன்னிப்பு உண்டாக்கும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. எபேசியர் 1:7 அவருடைய ரத்தத்தாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சிந்திய ரத்தத்தின் மூலமாக எல்லா வியாதிகளும் குணமாகிறது, எல்லா அக்கிரமங்களும் குணமாகிறது. ஹல்லேலூயா. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே எல்லா விதமான நோய்களும் குணமாகி கர்த்தர் உங்களுக்கு சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். தேவனுடைய திட்டம் என்ன? தேவனுடைய சித்தம் என்ன? இந்த பூமியிலே நீங்கள் சாவாமல் பிழைத்திருந்து அவருடைய செய்கைகளை, கர்த்தருடைய கிரியைகளை நீங்கள் விவரித்து சொல்ல வேண்டும் என்பதுதான். சங்கீதம் 118:17 சொல்லப்பட்டது போல, நான் சாவாமல் பிழைத்திருந்து அவருடைய கிரியைகளை விவரிப்பேன். ஹல்லேலூயா. அதனால தான் உற்சாகத்தோடு கூட இந்த பாடல் என்னோடு கூட பாடுங்க. பாடி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என் காயம் பார்த்திடு என்றீர், உன் காயம் ஆறிடும் என்றீர். என் காயம் பார்த்திடு என்றீர், உன் காயம் ஆறிடும் என்றீன். நம்பிக்கையோடு நீ வந்தால் துணையாக இருப்பேன் என்றீர். நம்பிக்கையோடு நீ வந்தால் துணையாக இருப்பேனே என்றீர். பாதை தெரியாத ஆட்டை போல அழைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டிரே. கலங்கினேன் நீர் என்னை கண்டீர், கதறினேன் நீர் என்னை பார்த்தீர். கலங்கினேன் நீர் என்னை கண்டீர், பதறினேன் நீர் என்னை பார்த்தீர். நம்பிக்கையோடு நீ வந்தால் துணையாக இருப்பேன் என்றீர். ஹல்லேலூயா. ஆண்டவர், இந்த அருமையான வேளையில நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் இந்த ஜாய் டிவியின் மூலமாய்
செய்தியை கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசத்தை கல்வாரியை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க நம்பிக்கையா இருக்கிறீர், துணையாக இருக்கிறீர். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரேன். எல்லா வியாதிகளையும் ஆண்டவரே நீங்க நீக்கி சுகமாக்குங்க. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற எல்லா வியாதிகளும் நீங்கட்டும். நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிசாசே இவர்கள் மேல் கை வைப்பதற்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் எல்லா வியாதிகளையும் நீங்கட்டும். அப்பாலே போகும்படியாய் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தினாலே ஆண்டவர்கள் சுகம் உண்டாகட்டும், அற்புதம் உண்டாகட்டும், அதிசயம் உண்டாகட்டும். நீ வார்த்தை அனுப்பி குணமாக்கும். ஜீவனுள்ள சாட்சியாய் ஒவ்வொருவரையும் எழுப்பும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.